இது ரெண்டுமே வந்து நாங்கள் காதல் இறைவு காதல் ராசினே சொல்லுவோம். ஒரு கோபக்கார ராசி, ஒரு பிடிவாத ராசி, குணமுள்ள ராசி, கண்ணியமான ராசி, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ராசி மேச ராசி. ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு மேஷத்தின் மேல ஒரு அன்பு வச்சா கூட அதை வந்து மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த உணர்வுகளால அவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படிம்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அது எல்லாமே கண் அசைவுகளிலே நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் எதையுமே மனமுவந்து சொல்வதை விட என் மனதை அறிந்து ஒருத்தர் நடக்க வேண்டுங்கிறதுல தெளிவா இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. ரிஷபத்திட்ட ஒரு மேசம் பழகிருச்சுன்னா அந்த ரிஷபத்தை மேஷம் விட்டு கொடுக்காது, அந்த மேசத்தை விட்டு ரிஷபம் விலகாது. ரிஷபத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளா வந்து நிக்கிறது மேஷம் தாங்க. ரிஷபராசிக்காரர்கள் அந்த மேசராசிக்காரர்கள் உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசமும் அந்த முரட்டுத்தனமும் அந்த கோபமும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரிஷபம் மேஷம் இவங்க இணையும் போது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது ஃபேமிலி எப்படி சார் அமையும்? திடீர்னு அப்படியே அமைதியா ஒரு மியூசிக் நடந்துட்டு இருக்கல, திடீர்னு தேவாசாரம் உள்ள இறக்கி விட்டு அந்த இடம் எப்படி வைப் ஆகுமோ அது போல ரிஷபத்திட்ட ஒரு மேசம் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வைப்ரேஷன் தான். உடனே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரம்பத்துல வந்து டென்ஷனா இருப்பாங்க, அப்புறமேல் பழகிரும், வேற வழி இல்லை. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சார், போன சீரீஸ்ல நம்மளுடைய மேஷ ராசிக்கு ஒவ்வொரு 12 ராசிக்காரங்களோட காம்பினேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா காம்பினேஷன்ல ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாரா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமாக சொல்லணும்னா அதில் யங்ஸ்டர்ஸ் நம்மளே ஷாக் ஆகிட்டோம் சார். ஏன்னா நானுமே ஒரு யங்ஸ்டர் தான். எங்களோட மைண்ட்லேருந்து பார்க்கும்போது அது அப்படியே ட்ரூவாக இருந்தது. எப்படி தான் அப்படி கரெக்டாக சொல்கிறாங்க, எனக்கு சீக்கிரமாக நெக்ஸ்ட் சீரியஸ் போடுங்கன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நேரம். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி ரிஷபம் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ரிஷபத்தோட ஒவ்வொரு ராசி சேரும் போது எப்படிலாம் இருக்க போகுது, அவங்க லைஃப் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. ஸோ மறக்காமல் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க, சார் என்னோட லவ் லைஃப்பை மட்டும் சொல்லுங்கள் சார், கல்யாணம் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசியுமே பார்த்துடலாமா சார்? நிச்சயமா. கல்யாணம் மட்டும் இல்லை, அதாவது லவ் மட்டும் இல்லை, கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மன அமைதி, இந்த பயணம் எப்படி போக போகுது, கடைசி வரையும் போகுமா, இடையில பாதியில் நின்றுமா, இல்லை தேர்வோமா தேரமாட்டோமா, சரியான நபரை தான் தேர்வு பண்ணியிருக்கிறோமா, அப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக தீர்வாகும். ஸோ நிச்சயமா சார். முதலாவது நம்ம பார்க்க போகிறது ரிஷபம் காம்பினேஷனில் ரிஷபம் மேஷம். ஸோ ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் எந்தெந்த விஷயத்தில் சார் அட்ராக்ட் ஆவாங்க? பொதுவாக நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி, குடும்ப ராசி. அது ஒரு பொறுப்புள்ள ராசி அப்படின்னு பேர். ராசியாதிபதி சுக்கிரனா வந்தாலே உங்களுக்கே தெரியும், சுக்கிரனாலே ஒரு அழகுங்க, ஐஸ்வர்யம், ஒரு நறுமணம், ஒரு தெய்வீகம். அது ஒரு வீடாக இருக்கலாம், அது கோவில் மாதிரி இருக்கும், கோவிலாக இருக்கலாம், அது ஒரு ரொம்ப புனிதமான, அப்படியே அந்த தெய்வங்களை கூட அழகுபடுத்தி ரசிக்கக்கூடிய ஒரு ரிஷபராசிக்காரர்கள். எல்லா விஷயமே ஒரு நிதானமாக இருக்கும், அந்த பொறுமை. அப்படி ஒரு காதல் வந்தால் கூட அதை ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது, அதை அமைதியாக பேசுறது, தான் பேசுறது தனக்கே கேட்காதவாது பேசுறது, இதெல்லாமே ரிஷபத்தினுடைய ஒரு சிறப்பு. அதே மாதிரி குடும்பம்னு வந்துட்டா ரொம்ப அக்கறையாக இருக்கிறது, அந்த குடும்ப பொறுப்பை வந்து உணர்ந்து செயல்படுறது, அமைதின்னு வரும்போது சச்சரவுகளை ரொம்ப விரும்புறது இல்லை, சத்தம் போட்டு பேசுறத ரொம்ப விரும்புறது இல்லை, தன்னை ஒருத்தர் சத்தம் போட்டு கண்டிக்கிறத விரும்புறது இல்லை. இதெல்லாமே வந்து ரிஷபத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு குணமாக இருக்குது. அப்போ ரொம்ப மென்மையாக, எதையுமே ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப உணர்வு பூர்வமாக, தத்ரூபமாக, அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ராசி காலதேவனுடைய 2வது ராசி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை அம்சமாக பெற்ற ரிஷப ராசிக்காரர்கள். அவங்க ஒருத்தரோட சேரும்போது, அல்லது அந்த ராசிக்காரர்களோட ஒருத்தர் சேரும் பொழுது, குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இதுவரை அந்த ராசிக்காரர்களை நான் சந்திக்கலை, அல்லது நான் சந்தித்த நபர் என்ன ராசினே எனக்கு தெரியல அப்படிங்கும்போது இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் அந்த ராசிக்காரராகவே இருப்பார். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஸோ ரிஷபம்னாலே சுக்கிரன் அமைப்பு இருக்க மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அழகான மென்மையான ராசி. ஸோ இவங்க மேஷத்தோடு சேரும்போது எப்படிலாம் அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க? இது ரொம்ப மென்மையான ராசின்னு சொல்கிறோம். மேச ராசி வந்து எதையுமே வெட்டு ஒன்று துண்டு ஒன்று பேசக்கூடிய ஒரு ராசி, செவ்வாயினுடைய அம்சம் பெற்ற ராசி, காலச்சக்கரத்தின் 1வது ராசி, எதிலும் முதலாவதாக திகழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ஒரு கோபக்கார ராசி, ஒரு பிடிவாத ராசி, குணமுள்ள ராசி, கண்ணியமான ராசி, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ராசி மேச ராசி. அப்போ இந்த 2 பேரும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது, ஒரு காதல் வயப்படுறாங்க, ஒரு நட்பு ஏற்படுது, அது வந்து ஒரு வாழ்க்கை பந்தத்துக்கு எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு மேஷத்தின் மேலே ஒரு அன்பு வச்சா கூட அதை வந்து மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த உணர்வுகளால் அவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படிம்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அது எல்லாமே கண் அசைவுகளிலே நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் எதையுமே மனமுவந்து சொல்வதை விட என் மனதை அறிந்து ஒருத்தர் நடக்க வேண்டுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. ஆனால் மேசராசிக்காரர்கள் நம்மளுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தான் எதுல ஸ்பீடாச்சே, என்ன பண்ண சொல்றியா சொல்லலையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பிடிக்குமா பிடிக்காதா, நடக்குமா நடக்காதா, கல்யாணத்துக்கு ஒத்துக்குருவியா ஒத்துக்க மாட்டியா, வாழ்வியா வாழ மாட்டியா,
அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ராசி மேச ராசி. அப்ப இந்த ரெண்டு பேரும் சேரும்போது, இந்த ரிஷபமும் மேசமும் சேரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆளு மெதுவா வருவேன், எப்பயா வருவ, வயசானதுக்கு அப்புறமா வருவேன் அப்படின்ற மாதிரி மேசம். அப்ப இந்த மேசம் வந்து ரிஷபத்தை எப்பவுமே ஸ்பீடு படுத்தும். வேகமா சொல்லு, காலம் போய்கிட்டே இருக்குல்ல, காலம் போனதுக்கு அப்புறம் காதலை சொல்லி என்ன ஏன் நான் காதலிச்சுக்கிட்டு தாயா இருக்கேன், அது உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிறது ரிஷபம். அதே மாதிரி குடும்ப பொறுப்பு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த ரிஷபம் வந்து எதையுமே அப்படியே துல்லியமா பெர்ஃபெக்டா செய்யும். மேசம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெர்ஃபெக்டா செய்யறது முக்கியம் இல்ல, அது இப்பவே செய், இன்றே செய், ஒன்றே செய், நன்றே செய் அப்படின்னு சொல்றது மேசம். அதனால இந்த ரெண்டு பேரும் சேரும்போது அது ஒரு அழகா அப்படி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும். இது ரெண்டுமே வந்து நாங்கள் காதல் இணைவு, காதல் ராசினே சொல்லுவோம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு வந்து முதல் ராசி மேஷம், அந்த 7வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்துக்கும் அதிபதியா சுக்கிரன் வந்து அவரே குடும்ப வாழ்க்கைக்கு காரகிரகமா ரிஷபமும் வர்றதுனால இந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்த ஜாதகங்களை நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் செவ்வாயும் சேரும்போது, சுக்கிரனும் செவ்வாயும் பரஸ்பரமா பார்க்கும்போது காதல் திருமணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி கூட ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு. சார், ரிஷபம்னாலே அன்பு, காதல், குடும்பம் எதுவா இருந்தாலும் ஒரு மென்மையா கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க, அதான் சொல்லிதான் புரியணும்னு இல்லை, அவங்களோட காதலை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. இவங்க நம்ம மேஷம், எதுனாலும் அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் தான். இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது இவங்களுக்கு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா, இல்லை லைஃப் எப்படி இருக்கும்? ரிஷபம் அன்பு, மென்மை அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அதை கடத்துவாங்க, அழகா கடத்துவாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட அந்த ஸ்பரிஷம், அந்த பார்வை, அந்த நேசம், அதுல எல்லாம் கூட எல்லாமே பேசினா தான் காதல் கிடையாதே, பேசினாதான் அன்பு கிடையாதே, அந்த அக்கறையில காட்டணும் அப்படி இல்லையா, அதை கடத்துறது வந்து ரிஷபம். ஆனா மேசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசக்கூடிய ராசி. அதாவது சட்டு புட்டுன்னு முடிவெடுப்பாங்க, பிடிக்கலையா சரி போ, காதலிக்கலையா சரி போ, குடும்ப வாழ பிடிக்கலையா பிடிக்கல சரி போ, ஆனா ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது மேசம். ரிஷபத்திட்ட ஒரு மேசம் பழகிருச்சுன்னா அந்த ரிஷபத்தை மேசம் விட்டு கொடுக்காது, அந்த மேசத்தை விட்டு ரிஷபம் விலகாது, அந்த ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லிட்டு நம்மால் படுத்துற பாடு இருக்கே ரிஷபத்தை, போதும் போதும் ஆயிரும் ரிஷபராசிக்கு. ஃப்ரெண்டா இருக்கிறதும் குத்தமா போச்சு, அவங்க கூட வாழ்க்கையும் நடத்த முடியல, ஃப்ரெண்டாவும் இருக்க முடியல, எப்ப பார்த்தாலும் ஒரே ஒரு ஆர்டராகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷபம் வந்து மேஷத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பதற்றம் அடையும். ஆனால் ரிஷபத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளா வந்து நிக்கிறது மேஷம் தாங்க. ஏன்னா செவ்வாய் இல்லையா, அந்த சுக்கிரன் அப்படி பார்த்த உடனேயே, சுக்கிரன் ஏதாவது கஷ்டப்பட்ட உடனேயே, சுக்கிரனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் வந்த உடனேயே, அது வாழ்க்கை சரியில்லையோ, குடும்பம் சரியில்லையோ, ஏதோ ஒரு விஷயம், ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு அவங்க ரிஷபம் கொஞ்சம் அவங்க மன அழுத்தம் ஆயிட்டாங்க, வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மேசம் மறைமுகமாக கூட அந்த ரிஷபராசிக்காரர்களை பாசத்தோடு கனிவோடு பார்ப்பாள். ரிஷபராசிக்காரர்கள் அந்த மேசராசிக்காரர்களை, உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசமும் அந்த முரட்டுத்தனமும் அந்த கோபமும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஆக அதாவது இந்த ரிஷபமும் மேசமும் சேரும்போது அந்த தயிர் வடையில இருக்கக்கூடிய ஒரு காராபூந்தி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்க சொல்றத பார்க்கும்போது ஒரு பக்கம் காரம் ஒரு பக்கம் கூலிங், ஆமா வேற லெவல் காம்பினேஷன். அது வந்து அது ரசித்தவர்களுக்கு தான் தெரியும், புரிந்தவர்களுக்கு தான் அதனுடைய அருமை என்பது புரியும். ரிஷபம் மேஷம் இவங்க இணையும் போது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது ஃபேமிலி எப்படி சார் அமையும்? சப்போஸ் இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து எப்படி கொண்டு போவாங்க? ஃபேமிலி வந்து எப்படி கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க அழகா அந்த ரிஷபத்தினுடைய தத்துவத்தை பார்க்கலாம். சுக்கிரன் மெல்லிய இசை, அமைதியான ஒரு சூழ்நிலை, தென்றல் காற்று, குளிர்ச்சியான மனநிலை, இது வந்து ரிஷபத்தினுடைய குணம். இதற்கு அப்படியே ஆப்போசிட் மேஷம். தென்றல் காற்று அதுவே புயல் காற்று, மெல்லிய இசை அதுவே வந்து திடீர்னு அப்படியே அமைதியா ஒரு மியூசிக் நடத்திட்டு இருக்கல, திடீர்னு தேவாசாரம் உள்ள இறக்கி விட்டா அந்த இடம் எப்படி வைப் ஆகுமோ, அது போல ரிஷபத்திட்ட ஒரு மேசம் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வைப்ரேஷன் தான். உடனே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரம்பத்துல வந்து டென்ஷனா இருப்பாங்க, அப்புறமேல் பழகிடும், வேற வழி இல்லை, ஜாயின் பண்ணிட்டோம், குடும்பம் நடத்திட்டோம், போக வேண்டியது இருக்கு, பாதை நிறைய இருக்கு, தூரம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த அமைதியான சூழ்நிலையை கூட மேசத்திற்காக மாற்றிக்கொள்கிறார்கள். மேச ராசிக்காரர்கள் இவங்க அமைதியா இருந்ததை மாத்திக்கிட்டதை பார்த்து மேற்கொண்டும் இன்னொரு தேவாசாரோட ஒரு AR ரஹ்மான் சார் இறக்கி விட்டா எப்படி இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த காதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஆரம்பிக்கும் போது அப்படியே இளையராஜா சார் மெலோடிஸ் மாதிரி அப்படியே ஆரம்பிச்சு முடிக்க போகும்போது அப்படியே அனிருத் மாதிரி பயங்கர ஸ்பீடா, இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய இசையோட ரொம்ப ஒரு ஸ்பீடான ஒரு இசை சேரும்போது, ஒரு ஆர்கெஸ்ட்ரா சேரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி தான் வீட்டுல. அந்த கலை நிகழ்ச்சியில சந்தோஷம் இருக்குதா இல்ல கச்சேரி பாதியிலேயே முடியுதாங்கிறத வாழ்க்கையில நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் அதை சொல்லும். இந்த ரெண்டு ராசிகள் இணையும் போது கூட அதுக்குள்ள சில நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திர கலவைகள் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை சொல்லும். ரெண்டு ராசியோட குணம் சேரும் போது இப்படி இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அமைப்பை பொறுத்து வாழ்க்கை மாறும், சுய ஜாதகத்திலே அது தெளிவுபடும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா வீட்டுல ஃபுல்லாவே ஒரு வைப் மோடு தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
அந்த அமைதியான சூழ்நிலையை கூட மேசம் மாற்றுவதை ரிஷபம் விரும்புவதனால ரெண்டு பேருக்குமே அந்த குடும்ப வாழ்க்கை வந்து சில சில சச்சரவுகள் இருந்தாலும், சண்டை இருந்தாலும், வழக்குகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், மேஷராசிக்காரர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் பண்ணணும், சினிமாவுக்கு போகணும், வெளியில போகணும்னா ரிஷபராசிக்காரர்கள் அவசரப்படுத்துவாங்க. அந்த கடைசி 10 நிமிஷத்துல தான் தலைவர் வீட்டுக்கே வருவாங்க. அல்லது ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட எங்க இருக்கீங்கன்னு சொல்லி ஸ்பீடு வேகமா போகணும். அம்மா படம் போடுறதே 7 மணிக்கு தாமா, மணி 5:15 இருந்து ஆரம்பிச்சுட்டா வீட்டுல பாதி டெலிகாஸ்ட் இங்கேயே முடிஞ்சிடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மேசராசிக்காரர்கள் அந்த ரிஷபராசிக்காரர்களை படுத்துற அந்த வேகத்துல அந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அவங்களுக்கு ஈடு கொடுக்கணுமேன்னு சொல்லி பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமையும், பாதி வாழ்க்கையை வாழ்ந்தும் வாழாமலையும், பாதி புரிஞ்சும் புரியாமையும், அப்படியே ஒரு இணக்கமா ஆனா விட்டு கொடுக்காம அது ஒரு பாச நேசத்தோட போகக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது இவர்களுக்கு அழகாக அமையும். சமையலறையில் ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமே எதிலுமே அவசரம் காட்டக்கூடிய மேசத்திடம் ரிஷபம் தன்னுடைய நிதானத்தாலும் அன்பாலும் அக்கறையாலும் அந்த அவசரத்தை கண்ட்ரோல் பண்ணி அழகா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை பயணம் என்பது இவர்களுக்கு அற்புதமாக அமையும். சார், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரிஷபம் வந்து ஒரு அழகா ஒரு மென்மையான ராசி. ஸோ இந்த பக்கம் மேஷம் வந்து எதை சொன்னாலும் இப்படி வேகம், அந்த வேகத்திலேயே ஒரு காதல் இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ இவங்க 2 பேர் லைஃப் என்னதான் ரொம்ப பயங்கர சூப்பரா போயிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சங்கடங்கள் ஏற்படலாம், ஒரு சண்டைகள் வரலாம். அதுக்கு வந்து எது மூல காரணமா இருக்கும் சார்? பொதுவா ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தான் போடுற சத்தம் தனக்கே கேட்காத மாதிரி தான் ஒரு சண்டை கூட போடுறாங்க. குடும்ப கௌரவம், தான் வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை வெளியில போகக்கூடாது, பக்கத்து செவத்துக்கு கூட கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. மேசராசி என்ன சொல்லலாம், யார் வீட்டில் இப்போ சண்டை நடக்கல, எங்க பிரச்சனை இல்லை, என்னைய விட அவங்கெல்லாம் என்ன பெரிய ஆளுகளா அப்படின்னு அந்த மேஷம் வந்து பொதுவாக தன்னை வந்து எப்பொழுதுமே குறைத்து எடை போடுவதே கிடையாது. இந்த பொது வெளியில கோவப்படுறது, பொது வெளியில கோபமா பேசுறது, பொது வெளியில அதிகாரம் செலுத்துவது, பாசம்தான். மேசம் காட்டக்கூடியது பாசம்தான். அந்த பாசம் செவ்வாயினுடைய அம்சமா இருக்கிறதுனால அது ஒரு உறுதியானதா, ரொம்ப வேகமானதா, ரொம்ப நிதர்சனமானதா, ரொம்ப அக்கறையானதாக காட்டக்கூடிய பாசமாக மேசம் காட்டுவது. ரிஷபத்திற்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ அக்கறையா இருக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், மான மரியாதைலாம் நடுரோட்ல போயிருச்சு, வீட்டுக்குள்ள பேசுறது 4வது தெருவுல கேட்குது, அப்படிப்பட்ட பாசமும் எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட உன்னுடைய அக்கறையும் எனக்கு வேணாமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு கோபப்படுத்தக்கூடிய, ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய, அன்பை பாசமாக காட்டுவதை கூட, அக்கறையை பாசமாக காட்டுவது கூட அமைதியாக காட்டணும், மென்மையாக காட்டணும், வெளியில காட்டக்கூடாது. நீ பேசுறதே முதல் கத்தாம பேசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு எதுவுமே அமைதியாக சொன்னால் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையும், ஆக்ரோஷமாக சொன்னால் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய தன்மையும் ரிஷபத்திற்கு மேஷம் 2 பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னே சொல்லலாம். இது பெருசாகாம மேக்சிமம் மேஷராசிக்காரர்கள் பார்த்துக்குவாங்க. பெருசு ஆனாலும் ரிஷபராசிக்காரர்கள் சமாதானத்தை விரும்புவார்கள். ஆக 2 பேருமே சமாதான புறாவை பறக்க விடக்கூடிய ஒரு அற்புதமான காதலர்கள், குடும்பஸ்தர்கள், கண்ணியவான்கள், உழைப்பாளர்கள், குடும்பத்தை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குடும்ப பந்தம்னே சொல்லலாம் ரிஷபம் மேஷம். ஸோ ரிஷபம் மேஷம் இவங்களோட காம்பினேஷன் கேட்கும் போதே பயங்கர சூப்பரா இருக்கு சார். இப்போ காதல் வாழ்க்கையில இருக்காங்க, இல்ல திருமண வாழ்க்கைக்கு வந்து பிளான் பண்றாங்க, வீட்டுல பாக்குறாங்க அப்படின்றப்போ யோசிக்காம அவங்க அந்த வாழ்க்கைக்கு முன் வைக்கலாமா? இல்ல, அதாவது 2 ராசி, அதுக்குள்ள நட்சத்திரம் பிளஸ் லக்னம், அங்கே நடக்கக்கூடிய தசாபுத்தி, 7, 8 பார்த்த கிரகங்கள், அந்த அதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள்னு ஜோதிடத்துல ஒரு ரூல் இருக்கு. 12 பொருத்த அமைப்புகள் மட்டும் பத்தாது, கட்ட பொருத்தங்களும் இருக்கு. அதை வைத்து தான் இந்த 2 ராசிகளை நம்ம இணைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரிஷபம் மேஷம், ஸோ என்னதான் ஒரு கான்ட்ரவர்சி வந்தாலுமே சமாதான புறாவை அப்படியே பறக்க விட்டாலே சரியாயிரும்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் சில மனசங்கடங்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு தீர்வு இருக்கலாம் இல்லையா? ஒரு தெய்வ வழிபாடு இல்லை ஜோதிட சாஸ்திரங்கள் படி ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? நிச்சயமா, அதாவது மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அதே ரிஷபத்திலையும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபலன்கள் நடக்கும். அந்த தசாபலன்கள் லக்னத்தின் பொறுத்து மாறுபடும். அதில் எங்கேயாவது உட்காந்து 3ஆவதா ஒரு ஆள் உட்காந்து இதை ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சமாதான புறாவை பறக்க விடாமல், வீட்டுக்கு வர விடாமல் ஒரு ஆள் பிடிச்சா இங்கே தயாராக வச்சுக்கிட்டே இருக்கும். புறாவா பறக்க விடுற, கூண்டில் பிடிச்சி அடைச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த கூண்டில் அடைச்ச சாவி எங்க இருக்குன்னு எடுக்கிறதா நுட்பம். அதை கலைஞ்சிட்டா வாழ்க்கை என்பது தெளிவாகும். ஸோ அப்போ 3வது நபரால தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ கண்டிப்பா அதை நம்ம ஜாதகத்துல பார்த்து அது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைகளே கிடையாது. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் ரிஷபம் மேஷம். ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம ஜாதக வழியில போகும்போது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு இருக்கு நம்புறேன். ஸோ அடுத்த எபிசோட்ல ரிஷபம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.